தாயாக மாறிய மாமியார். ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த பார்வதியின் கண்கள் அடிக்கடி சுவர் கடிகாரத்தை பார்த்த வண்ணம் இருந்தன. மனதுக்குள் படபடப்பு, உடலில் பதட்டம், இரண்டும் சேர்ந்து கொள்ள நிலை கொள்ளாமல் தவித்தாள். 1.5 மணி நேரம் முன்னால் பார்வதியின் மகள் மீனா கையில் சூர்கேசுடன் கண்களில் கண்ணீரோடு வந்து நின்றது. அதிர்ந்து போன பார்வதி என்ன ஏது என்று விசாரிக்கும் முன், அம்மா ப்ளீஸ் இப்போ எதுவும் கேட்காத, ஐ நீட் ரிலாக்ஸேஷன். அறைக்குள் நுழைந்து படுத்துக்கொண்டது. இவையெல்லாம் பார்வதி நெஞ்சில் அடிக்கிறது வந்து முட்டி மோதிய வண்ணம் இருந்தன. இதற்கு முன்னால் மீனா இப்படி இருந்தது இல்லை. முகங்கொள்ளா சிரிப்போடும் களிப்போடும் தன் புருஷனோடு வந்து காலை முதல் மாலை வரை தங்கி செல்வாள். சில சமயம் அம்மாவின் வற்புதல் பேரில் மறுநாள் காலையிலும் போக நேரிடும். ஆனால் இன்று அவள் தனியாக, அதுவும் கண்ணீருடன் வந்திருப்பது ஏதோ நடந்திருக்கிறது என்பதை உணர வைத்தது பார்வதிக்கு. பிரச்சனை பெருசாக இருக்குமோ? பார்வதியும் அவள் சம்மதியும் ஆஸ்தி, அந்தஸ்து இவற்றில் உச்சத்தில் இருப்பவர்கள். ஆனால் இருவருடைய குடும்ப தலைவர்களும் உயிரோடு இல்லை. 5 வருஷம் முன்னால் ஒரு சுபயோக தினத்தன்று MBA படிப்பை முடித்துவிட்டு ஒரு MNCயில் வேலையில் இருந்த கோபால் BE படித்த மீனா கழுத்தில் தாலியை கட்டினான். திருமணம் அமோகமாக நடந்தது. சீர்சனத்தில் விருந்து எல்லாம் பிரமாதமாக இருந்தன. வந்திருந்த உறவினர்களும் சுற்றத்தாரும் கல்யாணம் பற்றி புகழ்ந்து சிலாகித்து பேசினர். முதலில் தீநிலவுக்கு கோபாலும் மீனாவும் சுவிஸ் சென்றனர். அடுத்த வருஷம் கொடைக்கானல் என்று ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஊருக்கு கோபால் அவளை கூட்டி சென்றான். திகட்ட திகட்ட சந்தோஷத்தில் திளைத்தார்கள். தான் பணக்காரி, படித்தவள் என்ற தலக்கணமோ அல்லது கர்வமோ கொஞ்சம் கூட இல்லாமல் புகுந்த வீட்டில் பழகினாள் மீனா. வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தாலும் மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை தானே முன்னின்று செய்தாள். அதனால் மாமியாரிடமும் நல்ல பெயர், புருஷனையும் நன்றாக கவனித்து கொண்டதால் அவனிடமும் நல்ல பெயர் வாங்கினாள் மீனா. இந்த சூழ்நிலையில் திடீரென கோபால் ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட, இந்த பிரச்சனையால் தான் மீனா இங்கு வந்திருக்கிறாள் என்று பார்வதிக்கு தெரியாது. நேரம் கழிந்தது. பொறுமை எல்லை மீறிட எழுந்து போய் மகளை கேட்கலாம் என பார்வதி நினைத்தாள். அப்போது மெல்ல அறையிலிருந்து வெளிப்பட்டாள் மீனா. அழுத கண்களோடு தன் அம்மா பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். அவள் இன்னும் அழுது கொண்டு இருப்பது கண்டு திடுக்கிட்டவள், என்னாச்சு? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கிற, அப்படி என்னதான் பிரச்சனை? தன் விழிகளை புடவை தலைப்பால் துடைத்து கொண்ட மீனா, பிரச்சனை தாமா என்றவள். எனக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா என கேட்டாள். ஆமாம், நானும் இன்னும் ஒரு குழந்தை பெற்று தரலன்னு உன் மாப்பிள்ளைக்கு கோவம், அதனால் தலை முழுக போகிறதா பேச்சு. அதிர்ச்சியுற்றாள் பார்வதி. என்ன அநியாயம் இது? கல்யாணமாகி 5 வருடம் தான் ஆகிறது. இது ஒரு கெடுவே இல்லை. எத்தனையோ பேருக்கு காலம் தாழ்த்தி குழந்தை பிறந்திருக்கு. அதற்குள் இப்படி ஒரு அவசர முடிவா? கொதித்து போனாள். உன் மாமியார் என்ன சொல்கிறாங்க மீனா? அவங்க நல்லவங்க தாம்மா. அறிந்ததும் அவரை நல்லா காய்ச்சி எடுத்துட்டாங்க. மனுஷன் கப்பு சுப்புன்னு அடங்கிட்டார். பெரும் மூச்சு ஒன்று விட்டேன் பார்வதி. மாமியாரின் சப்போர்ட் உனக்கு இருக்கிற வர நீ கவலைப்பட வேணாம் மீனா, ஆயாசத்துடன் சொன்னாள் பார்வதி. நீ சொல்கிறது சரிதாம்மா. என்னை தனியாக கூட்டிகிட்டு போய், இதோ பார் மீனா, அவன் கிடக்குறான், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்தேன். இது உன் வீடு மீனா. உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் பட்சத்தில் நீ எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம் என்ற பார்வதி தொடர்ந்தாள். இதோ பார், தற்சமயம் எதிலையாமோ நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நம்ம எதிர் வீட்டு நந்தினி இதே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணா. கடைசியில் நடந்தது என்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா, நல்லா ஞாபகம் இருக்குது. 9 வருஷம் உண்டாகாமல் இருந்த நந்தினியை புருஷனும் மாமியாரும் சேர்ந்து மலடின்னு கரிச்சி கொட்டி கூடவே ரொம்பவே இல்ட்ரீட்டும் பண்ணாங்க. கடைசியில் அவளை விவகாரத்தை செய்கிற அளவுக்கு கூட போனாங்கன்னா பார்த்துக்கையேன். இம்சை தாளாமல் நந்தினி கண்ணை கசக்கிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்த நாட்கள் கணக்கில் அடங்கா. தங்கள் பெண்ணின் நிலைமையை பார்த்து அவளோட பெற்றோரும் கண்ணீர் விடுவாங்க. கடைசியில் ஒரு வழியாக ஆண்டவன் கண்ணை திறந்தார். அவளோ உண்டாகி செக்கச்செவேன்னு ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். நந்தினியை கரிச்சி கொட்டிய அவள் புருஷனும் மாமியாரும் அவளை தங்கள் தலையை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாங்க. இப்போ ஒன்றுக்குள் ஒன்று ஆயிட்டாங்க. அம்மா, அந்த நந்தினி அக்காவுக்கு குழந்தை பிறக்காமல் போயிருந்தா
பாவம் அவங்க கதி என்னவா ஆயிருக்கும் நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. கரெக்ட். அவளுக்கு 9 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது. ஆனால் உன் விஷயத்தில் 5 வருஷம் தான் ஆகுறது. இது பெரிய டிலே கிடையாது மீனா. உனக்கு இப்போ 29 வயசு நடக்கிறது. 32 வயசு இல்லை. அதுக்கு மேலே கொஞ்ச நாள் வரக்கூட காத்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலைன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். படபடப்புடன் குறுக்கிட்டாள் மீனா. ஒருவேளை குறை என்னிடம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ சொன்ன மாதிரி அவர் என்ன தலை முழுகினா என்னம்மா செய்கிறது? பைத்தியம், ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணுற? நல்லதே நல்லதே நடக்கும். பார்வதி ஒரு ஆப்டிமிஸ்ட். எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு செயல்படுவாள். அதை எதிர்பார்த்தது நடக்காமல் போனாலும் வருத்தப்பட மாட்டாள். ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்வாள். அவள் சுபாவம் அது. இப்போது அவள் சொன்ன வார்த்தைகள் மீனா மனசுக்கு இதமாக இருந்தது. கையில் வைத்திருந்த அலைபேசி ஒலிக்க மீனா எடுத்து பார்த்தாள். டிஸ்பிளேயில் மாமியார் என்று இருந்தது. அம்மா, ஃபோனில் மாமியார் மென்மையாக கூறியவள் அலைபேசியை காதுக்கு கொண்டு போனாள். ஹலோ, சொல்லுங்க அத்தை. மீனா, நீ அங்கே போனதுலேருந்து உன் புருஷன் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு இருக்கிறான். சாப்பிட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட உன்னோட பிரிவை அவனால் தாங்க முடியலையே. இவனா உன்னை தலை முழுக போகிறான். மாமியாரின் வார்த்தைகள் மீனா மனதில் சந்தோஷ பூக்களை மலர வைத்தன. உடலில் புது ரத்தம் பாய்ந்தார் போல் கிடுகிடுப்பை ஏற்படுத்தியது. சரிங்க அத்தை, நான் வேணா உடனே புறப்பட்டு வரட்டா என்றாள் படப்படப்போடு. உடனே வேண்டாம், நாளைக்கு காலையில் கிளம்பி வா. அப்புறம் உங்கள் அம்மா இருக்காங்களா? இதோ பக்கத்திலே இருக்காங்க, பேசுங்க. அலைபேசியை பார்வதியிடம் கொடுத்தவள், மாமியார் உன்கிட்ட பேசணுங்கிறாங்க என்று விட்டு முக மகிழ்ச்சியில் மின்னிட துள்ளி எழுந்து ஓட்ட நடைமாக டாய்லெட்டுக்கு விரைந்தாள் மீனா. மகளிடம் தென்பட்ட திடீர் மாற்றம் மாமியாரிடத்து ஏதோ நல்ல செய்தி வந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியது பார்வதிக்கு. அலைபேசியில், பார்வதி, எப்படி இருக்கீங்க சம்மதி என்றாள். பார்வதியின் விசாரிப்புக்கு நலமாக இருப்பதாக சொன்ன கோபால் அம்மா, அப்புறம் சம்மந்தி, முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். மீனா பக்கத்தில் இருக்கிறாளா? டாய்லெட் போயிருக்கா? சும்மா சொல்லுங்க. இங்கே நடந்தது என்னங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மீனா கண்ணீரோட விஷயத்தை சொன்னாள். எனக்கும் வேதனையாக இருந்தது சம்மந்தி. ஆனாலும் மாப்பிள்ளை ரொம்பவே அவசரப்படுறார். எவ்வளவோ நேரம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அதை விட்டு ஒரேடியாக தலை முழுகிறதா சொன்னது கொஞ்சம் அதிகமான பேச்சு தான் சம்மந்தி. பொறுக்க முடியாமல் இன்னும் அழுதுகிட்டு இருக்கா மீனா. சாரி சம்மந்தி, ஆனால் கோபால் தான் அவசரப்பட்டு அப்படி மீனாவை திட்டினதுக்காக இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இனிமேல் கோபால் அப்படி நடந்துக்க மாட்டான், அதுக்கு நான் உறுதி. அப்புறம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைனா, குழந்தை விஷயமா நான் ஒரு சஜஷன் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். நாள் கணக்கில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலைன்னு வச்சுக்குவோம். மேற்கொண்டு டாக்டர்கிட்ட போய் உடம்பை செக் பண்ணுறத வேலையெல்லாம் வேணாம். ஏன்னா குறை இன்னாரிடம்தான் இருக்குன்னு தெரிய வரும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் பாவம் மனசுடைஞ்சு போவார். அந்த குறை வாழ்நாளெல்லாம் அவங்க மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தால் கோபாலின் அம்மா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைக்கு ஆப்பத்திலேருந்து ஏதாவது ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம். இதில் தப்பு ஒன்றும் இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சம்மந்தி? குழந்தை விஷயத்தில் கோபால் அம்மா மகள் மீது கொண்டிருக்கும் கரிசனமும் பரிவும் கண்டு பார்வதிக்கு பூரிப்பாக இருந்தது. ஏற்கனவே மாமியார் தன்னை மருமகளாக நினைக்காமல் மகளை போல் எண்ணி அன்பையும் பாசத்தையும் அள்ளி வழங்குவதாக மீனா பார்வதியிடம் கோரியிருக்கிறாள். மேலும் புகுந்த வீட்டில் மீனா காலடி எடுத்து வைத்து 5 வருடங்களில் ஒரு நாளும் மாமியார் தன்னிடம் முகம் சுளித்தது கிடையாது. தன்னை எடுத்தறிந்து பேசியதில்லை என்று கூட சொல்லியிருக்கிறாள். இதெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது எந்த சந்தர்ப்பத்திலும் மாமியார் தன் மருமகளை விட்டு கொடுக்க மாட்டாள் என திடமாக நம்பினாள் பார்வதி. சிறிது நேரம் யோசனை செய்த பார்வதிக்கு எது எப்படி நடக்குமோ அது அப்படியே நடக்கும் என்று கீதையின் சொற்கள் மனதில் எதிரொலித்தது. பிரச்சனை தீர்ப்பதில் சம்மந்தியின் அணுகுமுறையும் பிடித்திருந்தது. என்ன சம்மந்தி, பதில் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீங்க? பார்வதி பக்கவாட்டில் திரும்பி பார்த்தாள். மகள் இன்னும் டாய்லெட்டிலிருந்து வெளிப்படவில்லை என்பது தெரிந்தது.
குரலை தாழ்த்தி, சம்மந்தி ஏன் கவலைப்படுறீங்க? நிறைய நேரம் இருக்கு. நாம எதிர்பார்க்கறது நிச்சயம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை அப்படி நடக்காத பட்சத்தில் நீங்க சொல்றபடி செய்யலாம் என பேச்சை முடித்தாள் பார்வதி. கூடவே நம்ம 2 பேர குடும்பமும் அந்த காலத்தில் செய்ததை இப்போ நம் பிள்ளைங்க ரிப்பீட் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அப்படி செய்துதானே ஆக வேண்டும் சம்மந்தி என்று மனதில் நினைத்து கொண்டாள் பார்வதி.